இங்க ஒருத்தன் தெரியாம செஞ்ச தப்பு அவனுக்கே சாதகமா முடியுது. அது எப்படின்னா, இவன் ரொம்ப நேரமா ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு எதிரில ஒரு வயசு பொண்ணு வந்து உட்கார்றா. அவளை பார்த்ததும் இவனுக்கு பிடிச்சு போயிடுது. சோ அவளை அப்படியே அச்சசலா ஒரு டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு 2 பேருக்கு நடுவுல இருக்கிற ஒரு ட்ரே மேல இருந்து ஒரு சாக்லேட் பிரிச்சு அதுல இருந்து ஒரு பீஸ் உடைச்சு சாப்பிடுறா. அதை பாக்குற இவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்னடா நம்ம சாக்லேட்டை நம்மளே கேட்காமலே உரிமையோட எடுத்து சாப்பிடுறாளேன்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இவனும் அதுல இருந்து ஒரு பீஸ் உடைச்சு சாப்பிடுறான். உடனே அந்த பொண்ணு இவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. சிரிச்சுட்டு மறுபடியும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுறா. இப்படியே கொஞ்ச நேரம் மாத்தி மாத்தி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வராங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணோட ஸ்டாப் வந்ததும் அந்த பொண்ணு ட்ரெயினை விட்டு கீழே இறங்க போறா. அப்ப இதையும் நீங்களே எடுத்துட்டு போங்கன்னு மொத்த சாக்லேட்டையும் அந்த பொண்ணு கிட்டே குடுக்குறா. ஆனா அவ அதை வாங்காம சிரிச்சுக்கிட்டே கீழே இறங்கி போயிடுறா. கொஞ்ச தூரம் போனதும் இவனோட ஸ்டாப் வரவோ இவனோட பென்சில் அவன் பாக்கெட்ல வைக்கும் போதுதான் பாக்குறான். இவன் வாங்கின சாக்லேட் இவன் பாக்கெட்லயே தான் இருந்திருக்கு. அது தெரியாம அந்த பொண்ணுதான் இவனோட சாக்லேட் எடுத்து சாப்பிட்டதா நினைச்சிருக்கான். ஆனா இவன் தான் அவனோட சாக்லேட் எடுத்து சாப்பிட்டிருக்கான். அது தெரிஞ்சதும் அவனுக்கே ஒரு அசிங்கமா போயிடுது. ஆனா இதே காரணமா வச்சுக்கிட்டு அடுத்த நாள் அந்த பொண்ணை மீட் பண்ணி சாரி சொல்லிட்டு இவன் அவளை வரைஞ்ச டிராயிங் எடுத்து அவகிட்ட கொடுக்கறான். கடைசியில 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சு போய் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே பிறந்துருது.